ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இந்த டிசைனோட ஷார்ட் வீடியோ ஆல்ரெடி நான் சேனலில் போட்டிருக்கிறேன். இதை எப்படி ஸ்டிச் பண்ணினான்றதை இந்த வீடியோவில் ப்ரீஃபாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட் எப்பயும் போல் ஜரி த்ரெட் லைன் தான் நான் கொடுக்குறேன். ஜரி த்ரெட் லைன் எப்போயுமே கொடுக்கலாம். அதை எதுக்காக கொடுக்குறதுன்னு சொல்லி பார்த்தா, மிஷினில் நீங்கள் தைச்சி முடிச்சுட்டு ப்ளவுஸை பீசஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி நீங்கள் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறப்போ அந்த பீட்ஸில் நீடில் பட்டு தெரிக்காமல் இருக்கிறதுக்காக எப்போயுமே ஜரி த்ரெட் லைன் போடுறது. மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ளைன் ப்ளவுஸஸுக்கு ஜரி த்ரெட் லைன் எப்போயுமே அழகாகத்தான் இருக்கும். பட் சம் ப்ளவுஸஸில் பார்டர் லைன் கோல்டில் அவங்க ஆல்ரெடி இருந்துச்சுண்டா நான் அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸை பொறுத்து, அதாவது கஸ்டமருடைய ப்ரிஃபரன்ஸை பொறுத்து, அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து ஜரி த்ரெட் போடுறதும் போடாததும் என்னன்ற மாதிரி டிசைட் பண்ணிக்குவேன். ஜரி த்ரெட் போட்டு முடிஞ்சதுக்கு பிறகு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி இந்த டிசைன் போட போகிறோம்டா, மோதி பீட்ஸ், சுகர் பீட்ஸ், அதுக்கு பிறகு கட் பீட்ஸ் அண்ட் கோதுமை பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த டிசைனை போட போகிறோம். எப்போயுமே ஜரி த்ரெட் முடிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு லைன் தானே நான் போடுவோம். இது லைன் போடாமலுக்கு ரொம்ப சிம்பிளான டிசைன் அவையில் கேட்டதுனால ரொம்ப சிம்பிளாக ஃப்ளவர் ஷேப்பில் டிசைன் கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்ட மாதிரியே ஆல்டர்னேட்டிவ் ஃப்ளவர்ஸ் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி போட போகிறோம். ஒரே மாதிரி இருக்கிற ஃப்ளவர்ஸை கண்டினியூஸாக போட்டு அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஃப்ளவர்ஸ் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி போட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லுக் கொடுக்கும். இதுவுமே பெருசாக ட்ரெடிஷ்னல் லுக்குன்னு சொல்ல முடியாது. இது ரெண்டுமே மிக்ஸான ஒரு லுக்குன்னு சொல்லலாம். இந்த டிசைன் ட்ரெடிஷ்னல் லுக்குக்கும் போட்டுக்கலாம், அதே மாதிரி பார்ட்டி வியர்ஸுக்குமே ஃபேன்சி சாரீஸுக்குமே இந்த டிசைன் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டிசைன் போட்டிருக்கிறேன் பாருங்கோ. அதில் மோதி பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன், கோதுமை பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெண்டு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். செகண்ட் ஃப்ளவர் இப்போ தைச்சிட்ருக்கிறேன்னா அதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன்னா, சுகர் பீட்ஸ், மோதி பீட்ஸ் அண்ட் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதாவது அப் அண்ட் டவுன் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் கார்னர்ஸில் 2 சுகர் பீட்ஸ், ஒரு மோதி பீட்ஸ், அதாவது 3 mm பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் 4 or 5 mm பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க சென்டர் பாயிண்ட்டுக்கு. அதுக்கடுத்து 4 கார்னர்லேயுமே ஒரு கட் பீட்ஸ் அண்ட் ஒரு சுகர் பீட்ஸ் வர்ற மாதிரி என்ன செஞ்சுருக்கிறேன், அந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கிறேன். அந்த கேப்பை அப்படி ஃபில் பண்ணிக்கல அவ்வளோ ஒரு அழகான ஒரு டிசைன் வரும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற ஃப்ளவர் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்காக கொடுக்கும். செகண்ட் போட்டிருக்கிற ஃப்ளவர் ஒரு ஃபேன்சியான லுக்காக கொடுக்கும். அதனால தான் நான் இது என்ன செமி ட்ரெடிஷ்னல் டிசைன்ற மாதிரி சொன்னேன். நீங்கள் ஃபேன்சி சாரீஸுக்கும் இதை நீங்கள் இந்த டிசைனை போட்டுக்கலாம், ஒரு ட்ரெடிஷ்னல் சாரீஸுக்குமே இந்த டிசைனை போட்டுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் போட்ட ஃப்ளவர் எப்படி போட்டுக்கோன்னா, சென்டரில் ஒரு பெரிய, அதாவது 4 mm பீட்ஸ், ஐ திங்க். ஓகே, 4 mm பீட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப் அண்ட் டவுன் கார்னர்ஸில் அப் அண்ட் டவுன் ரைட் அண்ட் லெஃப்டில் ஒரு கோதுமை பீட்ஸ் அண்ட் ஒரு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த 4 கார்னர் கேப்பையும் ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு 4 mm மோதி பீட்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி கேப்பை ஃபில் பண்ணியிருக்கிறேன். இது அவ்வளோ அழகான டிசைனாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிசைன், பார்க்க லுக் நீட்டாக இருக்கும். யாரெல்லாம் சிம்பிள் அண்ட் நீட்டான லுக்கை விரும்பினமோ அந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த டிசைன் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். மற்றது இது மெட்டீரியல் சூஸ் பண்ணுறது எப்பயும் போல் தான் நான் சொல்கிறது, அவங்களுடைய பாடி சைஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் சூஸ் பண்ணணும். இல்லாட்டிக்கு இதுக்கு நீங்கள் பெரிய பெரிய மெட்டீரியல் யூஸ் பண்ணிங்கன்னா, பொல்லியாக இருந்தாங்கன்னா இதுக்கு பெரிய பெரிய மெட்டீரியல் யூஸ் பண்ணிங்கன்னா லுக் நல்லா இருக்காது. அதே மாதிரி பெரிய பாடி சைஸில் இருக்கிறவங்களுக்கு, பிக் சைஸில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சின்ன சின்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்கிற டிசைனே தெரியாத மாதிரி, அவங்களுடைய பாடி தான் பெருசாக தெரியுமே ஒழிய அவங்களுடைய டிசைன் தெரியாத மாதிரி ஆகி போயிடும். ஸோ அவங்களுடைய பாடி சைஸை நீங்கள் எந்த டிசைன் போடுறீங்கன்றதை பேஸ் பண்ணியும் ஒருத்தவங்களுடைய பாடி சைஸை நீங்கள் கம்மியான லுக்காக காமிக்க முடியும். இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்து போடுறோன்னா அதில் என்ன டிசைன் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துமே நம்மளுடைய சைஸஸை அந்த லுக் பார்க்க விடாது, கம்மி பண்ணி காட்டும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, மெட்டீரியல்ஸையும் சூஸ் பண்ணிக்கோங்க.
அண்டு இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு எடுத்த டைமுண்டா வந்து 2 டேஸில் நான் ஸ்டிச் பண்ணினேன். பட் இது வந்து 1 டேலேயே கம்ப்ளீட், 1 டேயும் ஃபுல்லாக உங்களுக்கு தேவை கிடையாது. 1 டேலேயே கம்ப்ளீட் பண்ணக்கூடிய டிசைன் தான். நான் வேறு ஒர்க்கும் பார்த்துட்டு இது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து 2 டேஸ் எனக்கு இதுக்கு எடுத்தது. பட் நீங்கள் ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக வந்து இந்த டிசைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 டே ஃபுல் டே கூட தேவைப்படாது. டக்குன்ட்டு போட்டு முடிக்கக்கூடிய ஈஸியான டிசைன் தான். ரொம்ப சிம்பிளான டிசைன் அண்டு ரொம்ப எலிகண்ட்டான டிசைன், ரிச் லுக். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொசன்னு போடுற டிசைன் எதுவுமே உங்களுக்கு ரிச் லுக் கொடுக்காது. இதில் எந்த டிசைன் எடுத்து நீங்கள் போடுறீங்களோ, இதிலெல்லாம் மைன்யூட்டான டிசைனை வந்து யூஸ் பண்ணுறீங்களோ, மைன்யூட்டான குட்டி குட்டி டிசைன்ஸ் போடுறீங்களோ, அந்த டிசைன்ஸ் தான் வந்து உங்களுக்கு ரிச் லுக் கொடுக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா தெரியும். அதே மாதிரி மைன்யூட்டான டிசைன்ஸுக்கு எப்போயுமே ரேட்டும் வந்து கூட தான் இருக்கும். ஏன்னாட்டா அது ஸ்டிச் பண்ணுறது கஷ்டம். இப்போ டக்குன்னு ஈஸியாக பண்ணிட்டு போகிறதுக்கு பெரிய பெரிய டிசைனாக இருந்தால் அதுக்கு வந்து நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும். பட் ரொம்ப நேரம் இருந்து ஸ்டிச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் மைன்யூட்டான டிசைனுக்கு ரொம்ப நேரம் இருந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட்டும் வந்து ஃபிக்ஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் எடுத்தோம்னா அதில் வந்து பெரிய பெரிய டிசைனாக போட்டு அந்த ப்ளவுஸை ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு கம்மியான ரேட்டும் வாங்கிக்கலாம். பட் அது வந்து உங்களுக்கு எலிகண்டான லுக் கொடுக்காது. அது விரும்புகிறாக்கள் போட்டுக்கலாம், விருப்பம் இல்லாதாக்கள் மைன்யூட்டான டிசைன்ஸ் போட்டு ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிங்களா அது வந்து ஒரு ரிச் லுக்கையும் கொடுக்கும், எலிகண்டான லுக்கையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். பட் ஆனால் கண்டிப்பாக அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக தான் போகும். ஏன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அது போக டைம் வந்து ரொம்ப அதுக்கு எடுக்கும். ஓகே, இப்போ இதுக்கு டிசைனுக்கு வந்தோம்னா இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த நடுவில் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக என்ன செஞ்சுருக்கிறேன்னா ஒரு மோதி பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி இதை வந்து அழகாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது முடித்ததுக்கு பிறகு இதுக்கு போட போகிறது வந்து அடுத்து என்ன போட போகிறோம்டா இதுதான் போட போகிறோம். அதனால் முட்டாஸ் போட போகிறோம். முட்டாஸுக்குமே வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தான் முட்டாஸ் போட்டுக்கணும். எப்படின்னா ஒரு சுகர் பீட்ஸ், ஒரு மோதி பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ்ன்னு அப் அண்ட் டவுன் ஃபேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிக்கிறேன். அது வந்து ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருந்துச்சு. இந்த டிசைனுக்கு கீழே போட்டிருக்கிற இந்த குட்டியான ஒரு ஃப்ளவர்ஸ் டிசைனுக்கு இது வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. எப்போயுமே வந்து பார்டர் லைனுக்கு போட்டிருக்கிறது பேஸ் பண்ணி தான் நீங்கள் இது வந்து சூஸ் பண்ணணும். என்னது முட்டாஸ் வந்து சூஸ் பண்ணணும். பார்டர் லைனை விட பெருசாக முட்டாஸ் போட பார்த்தீங்கன்னா நீட் இருக்காது. சில டிசைன்ஸ் இருக்குது பார்டர் லைன் சிம்பிளாக போட்டுட்டு முட்டாஸ் வந்து பெருசாக போகிறது இருக்குது. பட் அதுக்கு வந்து இந்த ஃப்ளவர் டிசைனுக்கு அது நல்லாயிருக்கு. அது லைன் மாதிரி சிம்பிளாக ஒரு 2 லைன் ஒரு 3 லைன் போட்டுட்டு முட்டாஸ் பெருசாக போட்டால் நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் போட்டுட்டு முட்டாஸை வந்து நீங்கள் பெருசாக வந்து சூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே சூஸ் பண்ணிடுங்க. இதே டிசைன்ஸ் தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்குக்குமே வந்து நான் போட்டிருக்கிறேன். ஓகே, முட்டாஸுடைய டிசைனும் போட்டு முடிஞ்சுது. இதுதான் வந்து ஃபைனல் லுக்கு, கைக்குரிய ஃபைனல் லுக்கு. அவ்வளோ அவ்வளோ எலிகண்ட பாருங்கள். க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். க்ளோஸ்அப்பில் காட்டிக்கல நான் எங்கெங்கே எந்தெந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்தெந்த டைரெக்ஷனில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன்னு தெரியும். ஃபினிஷிங்கை பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. ஒவ்வொன்றுக்குமே நான் நாட் போடுவேன் தனித்தனியாக. அப்படியோ மற்றவங்கள மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ண மாட்டேன். எனக்கு ஒவ்வொன்றுக்குமே நாட் போட்டால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதுதான் வந்து லைஃப் வந்து லாங்காக கொடுக்கும். அதனால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணுவேன். அப்படி ஸ்டிச் பண்ணி ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக நாட்டு போடுறப்பவுமே வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும். வேண்டாம் நாட்டு போடுறப்ப த்ரெட் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். எவ்வளோ சின்னதாக நாட்டு போடுறோமோ அவ்வளோத்துக்கு த்ரெட்டு வெளியில் தெரியாது. பட் கண்டிப்பாக நாட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் அவ்வளோ குட்டியாக நாட்டு போடுறது ரொம்ப கஷ்டம். த்ரெட்டை வந்து சின்னதாக எடுத்து பட் அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு வந்துடும். த்ரெட்டு வெளியில் தெரியாமல் அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்குரிய டிசைன். ஃப்ரண்ட் நெக்குக்கும் அதே மாதிரி 3 லைன்ஸ் ஜரி த்ரெட்டு, அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் சேம் ஃப்ளவர்ஸ், நான் சென்டரில் மோதி பீட்ஸ் அண்டு சுகர் பீட்ஸ் அண்டு அதே மாதிரி இதுவும் முட்டாசும் போட்டாச்சு. இது வந்து பேக் நெக்குக்குரிய டிசைன். இதுதான் பேக்கும் அதே மாதிரி போட்டு அழகாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்ப எலிகெண்டான ஒரு டிசைன். இது பார்த்தோன்னே அட்ராக்டிவாக கொடுக்குற ஒரு டிசைன். நீங்கள் எந்த சாரிக்கு வேணுமென்றாலும் இந்த ட்ரெடிஷன் ஒரு ஃபேன்சி சாரி ரெண்டுக்குமே வியர் பண்ணிக்கலாம். ஓகே, என்னுடைய இந்த வீடியோஸ் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். இதுவரைக்கும் என்னுடைய வீடியோவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆர்டர்ஸ், கிளாஸஸ் அண்ட் என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன்.